இப்போ அடுத்து மூணாவது ஸ்டெப்பு என்ன அப்படின்னா, மூணாவது ஸ்டெப் குதிங்காலில் வாக் பண்ணுறது. ஓகே, இப்போ லெஃப்டில் செஞ்சது மாதிரியே ரைட் சைடும் குதிங்காலில் வாக் பண்ணணும். புரிஞ்சிச்சா? இந்த பக்கம் எத்தனை தடவை நடந்தமோ அதே மாதிரி தான் ஆப்போசிட்லேயும் நடக்கணும். இது 3. 4வது ஸ்டெப் எது அப்படின்னா அடிப்பாதம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கோவிலில் அடிப்பாதம் செய்வோம். ஒரு கால் வச்சு இன்னொரு காலை எடுத்து புரிஞ்சா? இப்போ லெஃப்ட் சைடில் அடிப்பாதம் நடந்த மாதிரி ரைட் சைடும் நடக்கணும். இது 10 தடவை அல்லது 15 உங்களுடைய டைமிங் தகுந்த மாதிரி செய்யணும். இது 4வது. இந்த 4 பயிற்சிகளை செஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு பயிற்சிக்கு இடையிலையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா காலையும் கையையும் ரிலாக்ஸ் பண்ணணும். ஒரு பயிற்சி செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த பயிற்சியை ஆரம்பிக்கணும். புரிஞ்சா? 5வதாக செய்ய வேண்டிய ஜாக்கிங் ரொம்ப 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 முக்கியம். மெது ஓட்டம். எப்படி? கையை மேலே கோர்த்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். ஸ்லோ ஜாக்கிங். புரிஞ்சா? அப்போ இடதுபுறம் நம்ம ஸ்லோ ஜாக்கிங், அதே மாதிரி வலதுபுறம் 2 பக்கமும் சமமாக செய்யணும். இப்போ ஒரு பயிற்சி செய்யும்போது ஒரு ஃபோன் வந்துருச்சுன்னு பாதிலே விட்டுட்டு போகக்கூடாது. தாகமாக இருக்குன்னு இடையில போய் தண்ணி குடிக்கக்கூடாது. ஒருவேளை மயக்கம் எதுவும் வந்தால் உட்காந்து அல்லது படுத்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மீண்டும் பயிற்சியை தொடங்கலாம். அப்போ வேணால் அந்த ஓய்வில் தண்ணி குடிக்கலாம். தண்ணி குடிச்சிட்டு உடனே பயிற்சி செய்யும் போதே உடனே தண்ணியோ செய்யக்கூடாது. ஏன்னா அந்த ஜீரண உறுப்புகளுக்கு போகிற ரத்தம் தலை உச்சந்தலையிலிருந்து உள்பாதம் வர உடல் முழுவதும் உடம்பை உஷ்ணப்படுத்துவதற்கு வரும்போது உள்ள தண்ணி விட்டீங்கன்னா எல்லா ரத்த ஓட்டமும் ஜீரணத்துக்கு வந்துடும். கைகால் பாதிக்கப்படும். புரியுது இல்லையா?